பேசுமோ நாதன் உள் இருக்கையில். நாதன் என் உள்தான் இருக்கின்றான் என்கின்ற ஞானம் எனக்கு கிடைத்து விட்டால் நட்டகல்லு எனக்கு பேசும். நாதன் அவன் உள் இருப்பதை உணர்ந்ததனால்தான் அப்பர், சுந்தரர் போன்ற பெரிய மகான்களுக்கெல்லாம் நட்டகல் பேசியது. சித்த புருஷர்களில் நந்தனாருக்கு ஒரு கல் நந்தி நகர்ந்து வழிவிடலையா? யோசிச்சு பாருங்க. நந்தனார் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர். அன்றைய காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர்கள் வந்து கோயில் உள்ளார போக முடியாது. அவனுடைய வைராக்கியம், அவனுடைய பக்தி, அவனுடைய சிரத்தை, அவனுடைய தவம். நேரா போய் நின்னாரு. நீங்களூருங்கிற ஊரு, அதுக்கு பேரே தான் நீங்களூர்னு வச்சுட்டாங்க. அந்த ஊர் பேரு போய் நிக்கிறாரு. இந்த நந்தி மறைச்சிக்கிட்டு இருக்க சிவலிங்கத்தை பார்க்க முடியல. ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டாரு. வேண்டாரு, அப்பா உன்னை பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோமே. அப்ப அந்த கல் நந்தி ஆனது எல்லாம் சொல்லுவான், கல்லுக்கு வந்து உயிர் கிடையாதுங்க. நான் தான் அவன்கிட்ட கேட்பேன், உங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குங்களாங்க ஐயா? நடக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, அது பேசல, பட் ரெண்டுத்துக்குமே உயிர். அப்ப அந்த கல்லுக்கு உயிர் இருந்ததனால்தான், அந்த கல் அவருடைய குரலை கேட்டதனால்தான் நவுந்துச்சு. இதெல்லாம் இப்ப நடந்த உண்மைகள். இது வந்து ஏதோ ஒரு காலத்துல நடக்கல. நந்தனார் வாழ்க்கைலாம் இப்ப வாழ்ந்த வாழ்க்கை. நந்தனார்லாம் சமீப காலம் தான், ரொம்ப காலங்கள்லாம் இல்ல. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த தபம், இந்த நம்பிக்கை. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? அவங்களுக்கு இருந்த அந்த ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் ஆன்மீகத்தை நோக்கி வர நமக்கு இல்லை. அந்த நம்பிக்கையும் அந்த ஸ்ரத்தையும் அந்த தவமும் நமக்குள் வந்துருச்சுன்னா அவருக்கு நட்டகள் பேசினது மாதிரி உங்களுக்கும் பேசும். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்த மந்திரங்கள் எதிரா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் ருசிதனை அறியுமோ. சுட்ட சட்டினதும் நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா பச்சை சட்டிய சுட்டதுக்கு அப்புறம் ஐயா அதுல கறியெல்லாம் சமைச்சா அதுக்கு என்னங்க ருசி தெரியும். இத விளக்கம் எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. சித்தர்களை பற்றி அடிப்படை ஞானமும் அறிவும் இல்லாத நபர்கள் இது மாதிரி விளக்கங்கள் எழுதியிருக்காங்க. சுட்ட சட்டினா என்ன தெரியுங்களா? சட்டினா அந்த உடம்பு, சட்டினா அந்த உடம்பு, சுடுதல்னா நீங்க ஞானம் அடைதல். சுட்ட சட்டி சட்டுவோம் ருசிதனை அறியுமோனா நாம அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். நம்ம எல்லாத்தையும் உணர்வோம். இதுதான் இந்த பாடலோட உண்மை விளக்கம். இந்த 4 பாட்டை கேட்டுட்டு நம்ம ஆளுங்க உடனே கொஞ்ச நாள் தான் போய் கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு அப்பதான் கொஞ்சமோ ஒரு அறிவு வரும், பக்தி வரும். அதையும் விட்டுருவான். அதையும் விட்டு பாத்தீங்கன்னா நாங்களாம் சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கோம்ல, நாங்களாம் எங்க எதுக்கு போனோம், நாங்களாம் பௌர்ணமி பூஜையில இருக்கோம்ல. ஒண்ணும் வராது. கொஞ்ச நஞ்ச இருந்த பக்தி அதோட போயிடுச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் உணருங்க ஐயா. நாம் உணரல, நம்ம பார்வையின் கோணத்தை மாத்தணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே கேட்டுட்டு ஆடு மாடுகள் மாதிரி அந்த ஆடு மாடு அந்த பட்டியில இருந்து திறந்து விட்டாங்கன்னா அப்படியே மேய்றதுக்கு ஓடும். அப்படியே ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஆட்டுக்காரன் ஓட்டுவான், திருப்பி பட்டியல வந்து அடைஞ்சுக்கும். நீங்களும் அப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கடற்கடன்னு போறது. வீட்டுல இருக்கிற வரைக்கும் வீட்டுல வந்து கோயிலுக்கு கிளம்பு டைம் ஆகுது, அங்க வந்து அத்தை சாம முடிச்சிடுவாங்க, சாய ரச்ச 6:30 மணிக்கு தீபாரதனை காட்டிடுவாங்க. கோயிலுக்கு கிளம்புறீங்களா இல்லையான்னு வீட்டுக்காரவங்கள திட்டுறது. அவரு அப்பதான் ஆபீஸ்ல இருந்து அழுந்து வந்து அப்புறம் வந்து உட்காந்துருவாரு. ஏங்க நீ பிரதோஷம் 4 to 6 முடிச்சிடுவாங்க அப்படின்னு திட்டுறது அவரை. அங்க போயிட்டு அப்பதான் அந்த மனுஷன் வந்து அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு அந்த கோயில்ல தான் கொஞ்சம் நிம்மதியா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாரு. அப்பதான் 4 பேர் வந்திருப்பாங்க. ஏதோ அவருக்கு அன்னைக்குதான் ஒரு ஆன்மீகத்துல 2 விஷயம், ஒரு ஆன்மீகம் தினத்தந்தி ஆன்மீகம், குமுதம் ஆன்மீகத்துல ஏதோ 2 படிச்சுட்டு வந்திருப்பாரு. அதை சரி போனா போது வேற வழியே இல்லை, அந்த கோயில்ல உட்காந்து இதையாச்சும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பேசிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அடுத்து 7:30 மணிக்கு நாடகம் இருக்குல்ல சன் டிவில, கிளம்ப வீட்டுக்கு. மனதை பாத்துங்க. வீட்டுல இருக்கும்போது கோயிலுக்கு போகணும்னு தோணும், கோயிலுக்கு போனதை எப்படா வீட்டுக்கு வரணும் தான் தோணும். எப்படா பூஜை முடியும், எப்படா பிரதோஷ வழிபாடு முடியும், எப்படா வீட்டுக்கு போகணும் தான் தோணும். இப்படிதானே இருக்கீங்க இல்லையா? கோயிலே இருந்தா எனக்கு சுகமா இருக்கும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லை. வீட்டுல இருக்கும்போது கோயிலுக்கு போகணும்னு தோணும், கோயில இருக்கும்போது வீட்டுக்கு வரணும்னு தோணும். இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சு அங்க எதுக்கு நடத்துறாங்க, அங்க என்ன வழிபாடு நடக்குது, ஏன் இதெல்லாம் காட்டுறாங்க, இதெல்லாம் சிம்பிள்ஸ். பட் இதுலயும் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறணும்,
ஒரு சக்தி கிடைக்கணும், பவர் கிடைக்கணும் அப்படின்னு அடிப்படை ஆன்மீகத்தை கோயிலில் வைத்தார்கள். அதற்காக தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அவ்வளவு பெரிய கோயில் கட்டினாங்க. அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸே கிடையாது இல்லையா, மன்னர்கள் சொல்றதுதான். அப்ப எவ்வளவு வேணாலும் தங்கத்திலே இழைச்சி நம்ம சிவலிங்கம் வச்சிருக்கலாம் இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பண்ண சித்தர்கள் ஒரு அம்பாள் சிலையும், கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாள் சிலையும் சிவலிங்கத்தையும் ஏன் தங்கத்திலேயே இழைச்சி வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? உற்சவர் கூட பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்தில் தான் வச்சாங்க, அதையும் தங்கத்துல வைக்க மாட்டாங்க, ஐம்பொன்னுல தான் வச்சாங்க. பஞ்சலோகம் ஏன் வச்சாங்க புரியல ஐயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல பாறையை உடைக்கும் பொழுது பெரிய பாறைகள் இருக்கு இல்லையா, இந்த பாறையை உடைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்குள்ளார இருந்து ஒரு தேரை ஒடியாரும் உயிரோட. நல்லா புரிஞ்சுங்க. பாறையில பெரிய பாறையை உடைச்சிட்டு வந்தோம்னா அது உள்ளார இருந்து தேரை இருக்கு பாத்தீங்களா, தேரை, அந்த தேரை ஒடியாரும் உயிரோட. அந்த பாறை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட உருவாகி இருக்கலாம். 5000 வருஷமா உயிரோட ஒரு தேரை உட்கார்ந்து இருக்கு. இதுதான் ஆன்மீகத்தை சொல்லுவாங்க, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கடைக்கண் காட்டும் பராபரமே. அப்ப கல்லுக்குள்ளார ஒரு தேரை உயிரோட தவத்துல உட்கார்ந்து இருக்கு. எத்தனை வருஷமா? 4000 5000 வருஷமா உட்கார்ந்து. இந்த பாறையை உடைக்கும் போது உடைச்சுட்டே வந்தாங்கன்னா அந்த தேரை டபக்குன்னு உயிரோட ஒடியாரும். எந்த இடத்துல இருந்து தேரை ஒடியாந்தோ அந்த கல்லுல தான் கருவறைக்கு சிலை செய்வார்கள். இன்றைய காலகட்டத்துல இந்த சிற்ப சாஸ்திரம் போயிடுச்சு, சாதாரண கல்லெல்லாம் சிலை செஞ்சு பிள்ளையார் எல்லாம் வைக்கிறாங்க. அப்படிலாம் அன்னைக்கு செய்யல. அந்த தேரை உயிரோட உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்கு. எத்தனை வருஷம் வேணாலும் தேரை உயிரோடயே இருக்கும். தேரைக்கு மரணம் கிடையாது, பாம்புக்கு மரணம் கிடையாது. தெரியுமா? தெரியாதா? இயற்கை மரணம் கிடையாது. பாம்புக்கு தேரைக்கு கிடையாது இயற்கை மரணம், மனிதனுக்கும் கிடையாது இயற்கை மரணம். புரிந்து கொள்ளும். அதனால்தான் ஒரு சித்தன் தேரையர்னு பேர் வச்சுக்கிட்டாரு, ஒரு சித்தர் பாம்பாட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இவனு ஒரு கதை எழுதியிருக்கானோ, அவர் பாம்பாட்டி குலத்தில் பிறந்தார் என்னமோ அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பார்த்தா மாதிரி. இது எல்லாமே நாமங்கள். அகத்தியர் என்கின்ற நாமம் என்னன்னா, அகத்துக்குள், தன்னுடைய அகத்துக்குள் ஈஸ்வரனை தரிசனம் செய்த எல்லாரும் அகத்தியர். ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவன் எல்லாருமே பாத்தீங்கன்னா புலஸ்தியன். தேரை போல் யோகத்தில் என்னாலும் யுகங்கோடி காலம் இருக்க முடியும் என்று சொல்பவன் எல்லாமே தேரையர். பாம்பு போல் என்னால் ஆயுள் வாழ முடியும் அப்படின்றவன பாம்பாட்டி. சதா சர்வகாலமும் சிவ ஞான போகத்திலேயே என்னால் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் போகர். போகருக்கெல்லாம் தப்பா டெபினேஷன் எழுதி வச்சிருக்காங்க. 10 பொம்பளையோட இருப்பார் எழுதியிருக்காங்க. அப்படியெல்லாம் அல்ல. சிவபோகம். மீண்டும் மீண்டும் என்னோட குரு வம்சாவளியில கேவலமாக போகரை எல்லாம் சித்தரிப்பவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். தெரிந்தா பேசுங்க, தெரியாட்டி பேசாதீங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அம்பாலோட பேரு என்ன தெரியுமா? சிவகாம சுந்தரி. அப்ப காமம் வேறு, சிவகாமம் வேறு. சிவகாம சுந்தரி இந்த அம்பாலோட பேரு. அப்ப அந்த அம்பாள் தப்பானவங்களா? போகர் அப்படிதான் வரையறுத்து பல கதைகள் சொல்றாங்க. அதாவது கரூரார் ஒரு சிற்பத்தை வடித்து, ஒரு அழகிய பெண் சிற்பத்தை வடித்ததாகவும், பொங்கனவர் அதற்கு உயிர் கொடுத்ததாகவும், தன்னுடைய குருவுக்கு காணிக்கை, எவ்வளவு பெரிய சிஷியர்கள் பார்த்தீங்களா, குரு காணிக்கை ஒரு பெண்ணை கொடுக்குறாங்களாம். இப்படி கதைகள் எழுதிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதில் குறிப்பிடுகின்றோம், சித்தர்களை பற்றி இனி இந்த உலகத்தில் யாரும் இழிவாக பேசாதீர்கள். ஒரு பெண் போகம் இருந்தா அவன் மேல சித்தனா இருப்பானா? ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். காம மகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தர நேய நடி மாமரை ஓதும் செவ்வாய நடி அப்படின்னு சொன்னவங்க, அவங்களுக்கு போய் ஒரு கேவலம் ஒரு பொம்பளை சுகமா தேவைப்படும். இந்த அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா அவங்க அதை எழுதுவாங்களா? அதான் ஞானம் இல்லாதவர்கள். சிவபோகம், சிவபோகம் என்பது நான் சொன்னதுதான். சாகா கல்விதான் சிவபோகம். சிவம் இருக்கு, நம்ம சக்தியா இருக்கோம், உயிரா இருக்கோம். இந்த சிவம் நமக்குள்ளார வரும்போது அதுக்கு பேர் போகம் தானே, சிவபோகம். அதான பள்ளியறை. அதற்கு தான் அவருக்கு பேரு போகர்னு பேரு.
போக மகரிஷியை பத்தி தயவு செய்து யாரும் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதாதீங்க. யாராச்சும் உங்க முன்னாடி அது மாதிரி பேசினாங்கன்னா டைரக்டா சொல்லிடுங்க, ஏன் தெரிந்தா பேசுங்க, தெரியலாம் விட்டுருங்கன்னு சொல்லி. இவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. இந்த பாறையை உடைச்சு அந்த தேரை இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் உயிரோட்டம் அந்த கல்லுல இருக்கு. இது சிற்பசாஸ்திரம், மயனோட சிற்பசாஸ்திரம் இது. அந்த கல்லுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இந்த கருவறையோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா பிரமிடு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பிரமிடு மாதிரி கோபுரம் வந்து உச்சி கலசம் அப்படி இருக்கும். இப்ப நம்மளே பாருங்களா, கும்பிடும் போது இப்படிதான் கும்பிடுவோம். இது யாருக்கு கும்பிடுறோம்னா, மனிதன் இப்படி கும்பிடக்கூடாது. இது வந்து இறைவனுக்கு கோயில்ல மட்டும்தான் நம்ம சிரசுக்கு மேல வழிபாடு. மனிதன் நமஸ்காரம் பண்ணும்போது ஆத்ம நமஸ்காரம் தான் பண்ணும். ஆத்ம நமஸ்காரம் இப்படிதான் கும்பிடணும். எந்த மனிதனையும் பார்த்து தயவு செஞ்சு அரசியல்வாதி மாதிரிலாம் இப்படிலாம் கும்பிட்டுறாங்க. ஏன்னா அது உங்களுக்குள் இருக்கும் இறைவனை நீங்கள் கேவலப்படுத்துவதற்கு சமம். இது ஒன்லி பரம்பொருளுக்கு மட்டும்தான். ஏன்னா சிரசுல வந்து இறைவன் குடியிருக்கான். அப்ப நம்ம பரம்பொருளை மட்டும்தான் அப்படி கும்பிடும். இப்படி கும்பிடும் போதே பாருங்க, நம்மளுக்கு வந்து பிரமிடு சேஃப் வரும். வந்துருதா? இந்த பிரமிடு சேஃப் வந்து நீங்க அந்த கோயில்ல நிக்கும் பொழுது, அந்த தீபாரதனை காட்டும் பொழுது அங்க ஜன்னலே இருக்காது பாருங்க. அதாவது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் தான் ஓப்பனா இருக்கும். பட் அர்த்த மண்டபம் வரைக்கும் க்ளோசிங், அங்க ஜன்னலே இருக்காது. அந்த கல்லுக்கு கீழே என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு யந்திரம். அந்த யந்திரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நவ கிரகத்தோட ரேஸ் இழுக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. கல், நவரத்தின கற்கள், நவ தானியங்கள். இது ஒரு ஆகம பிரதிஷ்டது. அந்த யந்திரம் வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யும். இந்த காரிய தகட்டுல சித்தர்கள் தான் இதையும் சொல்லியிருக்காங்க. அந்த காரிய தகட்டுல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஒரு சில மந்திர அதிர்வலைகளை நம்ம அதுல எழுதி அதை உருவேற்றும் போது அந்த லெட் வந்து இழுக்கும். அதை இழுத்து அதை கொண்டு அங்க வச்சிடுவாங்க. பத்தாவது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதற்கு மேல அந்த கல்லு வைப்பாங்க. சிவலிங்கம், அம்பாள். இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளார வரும். அப்படியே உள்ளார வந்து இந்த சிவலிங்கமும் இந்த கீழே இருக்க ஸ்டோன்ஸ் அதை இழுத்து வச்சு ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஒளி அலைகளை பெல் அடிச்சு தீபார்த்தனை லைட் காட்டும் போது அந்த சக்தி வந்து என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளார வெளியில வரும். அங்க இழுத்து வச்சிருக்க பேட்டரியில, அது பேட்டரின்னு வச்சுங்க, அந்த பேட்டரி சோர்ஸ் ரிட்டர்ன் வெளில வரும். அது வெளில வரும்போது அப்படியே வந்து காத்துல போயிடக்கூடாதுன்னா அங்க வந்து ஜன்னலே வைக்கல, அர்த்த மண்டபம் வரைக்கும். நம்ம எல்லாரும் அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் வழிபாடு பண்ணணும். ஆனா நீ பல கோயில்ல இந்த ஐயருங்க வந்து அவங்க வந்து அந்த தட்டு வைக்கிறதுக்கும் அவங்க வாங்குற காசு வைக்கிறதுக்கும் அதை வந்து கஜானா வைக்கிற அறையா மாத்திட்டாங்க. மிகப்பெரிய தவறு. டைரக்டா ஃபைட் பண்ணுங்க. ஆகம முறைப்படி நீங்க கருவறைக்கோட நியர்பை வரைக்கும் நீங்க போய் தரிசனம் பண்ணணும். பண்ணினாதான் அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளார வரும். அப்படி நீங்க பாருங்க, அப்படி தீபாராதனை காட்டும் போது என்ன பண்ணுவீங்க? கையை ரெண்டுத்தையும் தூக்குவீங்களா? கையை ரெண்டுத்தையும் தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த 5 விரல் இருக்கு இல்லையா, இதான் நம சிவாய. இந்த 5 ஆற்றலா இருக்கு. அதனால 5 விரலை நீங்க இப்படி வைக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஒரு ஆண்டனாவா அந்த கை மாறி அப்படியே இங்க சிரசுல இருக்கக்கூடிய உயிரை வளர்க்கும். இதுதான் ஆலய வழிபாடுல நடக்கும். எல்லா கல்லுக்கும் அந்த பவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆகமம் தத்துவம்னு போனீங்கன்னா இதான். பட் அந்த கல்லுல, ரோட்ல கிடக்கிற கல்லுல இறைவன் இல்லையானா இறைவன் எல்லாமாகவும் இருக்கின்றான். அதை நீ உணர்ந்துட்டீங்கன்னா அந்த கல்லை கும்பிடணுங்கிற அவசியமே இல்லையே. உனக்குள்ளாரையே நீ அதை அனுபவிச்சு. இவ்வளவு ஒரு தத்துவங்கள் அடங்கிய இந்த ஆலயத்தில் தான் இந்த பஞ்சபூதங்களோட ஆற்றல் வந்து ஈஸியா குவியுது. நம்ம போனோம்னா ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கலாம். இது பக்தர்களுக்கு. அடுத்த நிலையில நாம வந்து கொஞ்சம் தவம் பண்ணணும், நம்ம உடலை மாத்திக்கணும். அங்க கிடைக்கிற அந்த விஷயங்களை எனக்கு முழுமையா என்னால உள்வாங்க முடியல, என்னால அங்க போய் பீஸ்ஃபுல்லா இல்ல. பட் வந்து ஆலயத்துல போகும்போது இன்னைக்கெல்லாம் இவ்வளவு கூட்டங்கள் அதிகமாயிடுச்சு, இடிக்கிறாங்க. ஒருத்தவங்க தொடக்கூடாது. அதுவும் ஒண்ணு பாத்துங்க. பிறரோட நீங்க சேர்ந்து இடிச்சுட்டு முடிச்சு நின்னீங்கன்னா போகாதீங்க. நீங்க அங்க போறது ஒண்ணுதான், போகாத ஒண்ணு. அந்த மாதிரி ஆலயங்கள்ல கூட்டமான நேரத்துல போகாதீங்க. அப்படி ஒரு வழிபாடு பண்ண வேணாம். எல்லா நேரத்திலயும் அங்க சக்தி விளம்பு இருக்கு. நீங்க எல்லா கூட்டமும் போனது கூட கொஞ்சம் தனியா போய் பண்ணுங்க. யாரும் போய் கூட்டத்துல நெரிச்சுக்கிட்டு கும்பிடாதீங்க. அதனால பலன் இல்லை. அவர்களோட தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளை தாக்கும். நம்மளுடைய பண்பாடு படி ஷேக் ஹேண்ட் பண்றது நம்ம பண்பாடு கிடையாது. ஒருவரை ஒருவர் தொடாமல் 4 அடி தூரம் இருந்து நமஸ்காரம் வணக்கம் வைப்பதுதான் நம்முடைய பண்பாடு. இதற்கான சக்தி ஒன்று கலப்பு நடக்கக்கூடாது.
இவ்வளோ பெரிய பஞ்சாட்சர தத்துவம் தான் உங்களுக்கு கோயில்ல நடக்குது. அப்போ இந்த பஞ்சாட்சரம், இந்த ஒளி அலைகள் ஏற்கனவே இவங்க பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அதற்கப்புறம் நம்ம அதை சொல்லும் போது என்ன நடக்க போகுது? எனக்கு நான் ஐயா கிட்ட சொன்ன அந்த குறைபாடு முழுமையாக நிறைவா இருந்தது. அதை நல்லா உணர்ந்தேன் நான். இந்த கடைசியில நம்ம தவத்துல வந்து அந்த சிவாயம் சொல்லும்போது நல்லா என்ன மீறி என்னுடைய பாடி பின்னாடி போயிடுச்சு. ஃபுல்லா வந்து முதுகுத்தண்டுல இருந்து ஃபுல்லா உருவி ஏதோ ஃபுல்லா நல்லா அந்த நரம்புகள்லாம் உருவுனா என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த பெயினோட வெளியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆனந்த நடனம் மாதிரி இருந்தது. ஃபுல் ஃபீல் அண்ட் நிறைவு ரொம்ப நல்லா இருக்கு. வகுப்புகள் சொன்னீங்க அப்படின்னா இது வரைக்கும் இது மாதிரி கேட்கல. ரொம்ப தெளிவான அந்த நமசிவாயத்துக்கு இவ்வளோ பொருள் இருக்குங்கிறத இந்த கடலான விஷயத்தெல்லாம் இங்க வந்து கேட்டுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. அப்ப இந்த நானாங்கிற சவுண்ட் என்ன, மானாங்கிற சவுண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நானா என்பது மண்பூதம். நல்லா புரிஞ்சுங்க. அதோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த இடம் தொப்புள் மையத்திற்கு கீழே பிரம்மனோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மம் தான் உயிரை கொடுக்கும். ஒரு மனிதன் உருவாக்குனா என்ன பண்ணணும்? உடல் உறவு செஞ்சுதான் ஆகணும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தாகணும். ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது என்ன நடக்குது? ஒரு குழந்தை உண்டாது. இப்ப குழந்தையை பிறக்க வைப்பது யாரோட வேலை? பிரம்மனோட வேலை. பிரம்மம் அப்படின்னு சொல்ல, பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். பிரம்மன், விஷ்ணு, சிவம்லாம் சொல்றோம் இல்லையா? அதுல பிரம்மனோட ஸ்தானம். அதற்கு பேரு நகாரம்னு பேரு. நானா, நானானா பிரம்மம், நகாரம். அதோட இருப்பிடம் நம்மளுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன், அதுக்கு மேலதான் இருக்கு. அடுத்து மானா அப்படின்னா, அதாவது இந்த நானாக்கு வந்து பிருத்திவின்னு போட்டிருப்பாங்க. சித்தர்கள் வந்து பிருத்திவி பூதம்னு போடுவாங்க. பிருத்திவினா மண், நகாரம் நானா. இதுக்கான தேவதை தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, மகாரம், மானா. மானாங்கிறது அப்பு பூதம்னு சொல்லுவோம். பஞ்சபூதத்துல அப்பு. அப்புனா நீர். நீருக்கான அதிபதி யாரு? விஷ்ணு. அதனால்தான் பெருமாள் இப்ப பார்த்தாலும் திருப்பார்கடல்ல படுத்தே கிடப்பாரு. ஏன் பெருமாள் திருப்பார்கடல்ல படுத்தே இருக்காரு? யார் சொல்லியிருக்கா? திருப்பார்கடல்ல தானே பள்ளி கொண்டிருக்காரு பெருமாள். பெருமாள் எங்க பள்ளி கொண்டிருக்காரு? திருப்பார்கடல் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். திருப்பார்கடல் எங்கு உள்ளது? எனக்கு சொல்லுங்க. நீங்க எனக்கே தெரியல. நீங்க சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம். கண்ணு போன நிகழ்ச்சி அட்டன் பண்ணியாச்சு. அதனால்தான் விஷ்ணுக்கு இன்னொரு பேரு கண்ணன். கண்ணன் என் பேரு கொடுத்தான். திருப்பார்கடல்னா நம்மளோட 2 கண்ணுக்கு தான் திருப்பார்கடல்னு பேரு. அதாவது இந்த 2 கண்ணுக்கு பேர் திருப்பார்கடல். இது மையம் கொண்டிருக்க இடம் சக்தி இடம், அந்த ரிசீவிங் இடம். இது அவர் மையம் கொண்டிருக்கிற இடம் நம்மளோட கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் கிளாண்ட். அதனாலதான் சிறுநீரகம் என்பது நீர்பூதம். சிறுநீரகம் என்ன பண்ணுது? உடம்புல இருக்க நீர்மத்தை வெளியில தானே கொண்டு போகுது. அந்த நீர்மம் உடம்புல எல்லாரும் கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த பெருமாள், இந்த மகாரம் அப்படிங்கக்கூடிய அப்பு பூதம் உங்க உடல்ல சரியா இயங்கல. அதனாலதான் உடம்புல நீர் கொத்துக்குது. எனக்கு குழந்தையே பிறக்கல, எனக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெனடிக்ஸ்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு குழந்தை பிறக்கலாம். என்னன்னா பிரம்மன் சொல்லக்கூடிய நகாரம் வேலை செய்யுது. நகாரத்துல சக்தி இல்லை. பாருங்க, இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை குழந்தை பேருமை. இதை வச்சு பல டாக்டருங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு சொல்றோம், பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான நகாரம் ஒழுங்காக சக்தியாக இல்லை. அடுத்து விஷ்ணு சொன்னோம். விஷ்ணுங்கிறது கிட்னிக்கு மேல இருக்க அட்ரினல் கிளாண்ட் தான் விஷ்ணுன்னு பேரு. அதான் திருப்பார் கடல் அப்படின்னு நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பூதம் அப்பு பூதத்தோட இடமாக இதை சொல்ல இந்த மகார வீடு இந்த இடம். அடுத்து ருத்ரஸ்தானம், சிகாரம்,
சிகாரம்ங்கிறது யார் அதுக்கு அதிதேவதைன்னா ருத்ரன்னு சொல்லுவோம். ஐயா நீங்க சொல்ற சிவனுக்கும் ருத்ரனுக்குலாம் இங்க பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சித்தர்கள் சொல்ற சிவம் வேற, நீங்க சொல்ற சிவன் வேற. நீங்க ருத்ரனை தான் எல்லாரும் சிவன் சிவன்ங்கிறீங்க. எல்லா சிவன் கோயிலையும் போனீங்கன்னா தீபாரதனை காட்டுற போது காயத்ரியிலேயே அவங்க சொல்லுவாங்க ருத்ர பிரச்சோதயாத்தான் தான் சொல்லுவாங்க, சிவ பிரச்சோதயாத சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்தீங்கன்னா சிவன் கோயில்ல ருத்ர பிரச்சோதயாத்தான் தான் முடிப்பாங்க, சிவ காயத்ரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ருத்ரனுக்கான கோயில். நீங்க ருத்ரன் எல்லாம் சிவன் ஆக்கிட்டீங்க. பட் ருத்ரனோட தன்மை வேறு. அவர் எங்க இருக்காருன்னா இந்த இடத்துல இருக்காரு, சிகாரம் நெருப்பு ஸ்தானம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் பாத்தீங்கன்னா ஹார்ட்டும் நுரையீரலும் இருக்கு. இது 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். மற்ற உறுப்புகள்லாம் ஓய்வு எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையா வேலை செய்யும். இப்ப செரிச்சு முடிச்சிருச்சுன்னா வயிறு சும்மாவே தான் இருக்கும், செரிமானம் அடைஞ்சிருச்சுன்னா. அடுத்து சக்திகள்லாம் பிரிச்சிருச்சுன்னா சிறுகுடல் சும்மாவே தான் இருக்கும். மலமா மாற்றிச்சுன்னா பெருகுடல் சும்மாவே தான் இருக்கும். சிறுநீரகத்தை பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா கிட்னி சும்மா தான் இருக்கும். பட் இந்த நுரையீரலும் இந்த இதயமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் வந்து நெருப்பு வேணும். வேலை செய்யணும்னா நெருப்பு வேணும். அந்த ஸ்தானத்திற்கு பேர் தான் ருத்ரன் ஸ்தானம். இந்த இடத்துல தான் இருக்கு. நமசிவாயால ருத்ரஸ்தானம் இந்த இடத்துல இருக்கு. அடுத்து காற்று. காற்றுக்கான இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகேஸ்வரன். மகேஸ்வரன் ஒரு சுவாமி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க சிவனை தான் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பீங்க. பட் ருத்ரன் என்பவர் வேறு, மகேஸ்வரன் என்பவர் வேறு. இந்த மகேஸ்வர நிலை, இந்த மகேஸ்வர நிலை தான் இந்த இடத்துல இருக்கு, தொண்டையில இருக்கு. காற்று போனா என்ன ஐயா, தொண்டையில வந்து கபம் அடிச்சு செத்து போயிட்டாருங்க ஐயா. காற்றோட முக்கியமான இடம் தொண்டை தான். நீங்க நுரையீரல் நினைச்சிட்டு இருக்கீங்க. காற்று வந்து போகல, தொண்டையில அடைச்சு செத்து போயிட்டாங்க. காற்று தொண்டை வழியா போகல, அதனாலதான் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேரு மகேஸ்வரன், மகேஸ்வரர் அப்படின்னு பேரு. இதற்கு பேரு வானா, வகாரம். அடுத்து யகாரம், நமசிவாயால. அடுத்து யானா, ஆகாய சக்தி. ஆகாய சக்தி தான் இந்த பீடம். இந்த இடத்துக்கு பேரு ஆகாயம். இது நம்மளுடைய ஓரளவுக்கு நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடமாகவும், இதற்கு கடவுள் வந்து சதாசிவம் அப்படின்னு சொல்லுவோம். இதாங்க பஞ்சபூதத்திற்கு பெயர்கள். நானா அப்படின்னா பிரம்மன், மானா அப்படின்னா விஷ்ணு, சீனா அப்படின்னா ருத்ரன், வானா அப்படின்னா மகேஸ்வரன், அது யானா அப்படின்னா சதாசிவம். இதுதான் பஞ்சபூதத்திற்கு சித்தர்கள் வைத்த பெயர்கள். இந்த பஞ்சபூதத்தையும் இயக்கக்கூடியது ஓம்கார பீடம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. ஓம்கார பீடம் அப்படின்னா என்ன? அகரம், உகரம், மகரம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய 3 அச்சரங்கள் தான் ஓம்காரம். நீங்க சொல்ற மாதிரி ஓவன்னா போட்டு இம்மு போறீங்க, அது கிடையாது ஓம். ஆ ஊ இம்மு தான் ஓம். அகரம் என்றால் முருகன், அகரக்கடவுள் முருகன். உகர கடவுள் பிள்ளையார் சொல்லி போடுறீங்க இல்லையா, உகர ஊனா போட்டீங்கன்னா பிள்ளையார் சொல்லி நீங்களே போடுவீங்க. எழுதும் போதும் நல்லா போடுவாங்க. இப்பெல்லாம் தெரியாது பிள்ளைங்களுக்கு, பழையவங்களுக்கு தெரியும். பிள்ளையார் சொல்லி தான் போட்டு ஆரம்பிப்பாங்க ஊனா. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க ஏனா எழுது தானே செக் பண்றோங்க ஐயா. அப்படி இல்ல, நம்ம எழுத்து முறையெல்லாம் வந்து ஒரு சுழிச்சு சுழிச்சு போடுவாங்க. அதுல ஒரு தத்துவம் இருக்கு, அந்த ஒவ்வொரு சவுண்ட்ஸ்லயும் இருக்கு. அப்ப அந்த உகரம் ஆ உ என்பது முருகன், பிள்ளையார். மகாரம், இந்த மகாரத்துல ஒரு சூட்சமம் வச்சிருக்காங்க. இந்த மகாரம் தான் சிவசக்தி. அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தியின் பீடம் தான் மகாரம். அப்போ சிவபெருமான குடும்பமே வந்துருச்சா? சிவம், சக்தி, பிள்ளையாரு, முருகன், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஓம்கார பீடம். இந்த ஓம்கார பீடத்திலிருந்து உருவானதுதான் நமசிவாய என்கின்ற 5. அதுதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இது சக்திக்கு, இது வந்து சிவத்தன்மை. இது எல்லாமே சக்தி தன்மைக்கு தான். பிரம்மனுக்கு ஒரு சக்தியாக சரஸ்வதியையும், விஷ்ணுக்கு சக்தியாக மகாலட்சுமியையும், ருத்ரனுக்கு சக்தியாக பார்வதியையும், அடுத்து மகேஸ்வரனுக்கு சக்தியாக மகேஸ்வரியையும், சதாசிவனுக்கு சக்தியாக மனோன்மணி அப்படி என்கின்ற ஒரு சுவாமியும் வச்சு. அப்போ இந்த ஓம்கார பீடத்துல இருக்கிற சிவனுக்கு பக்கத்துல ஒரு அம்பாள் இருக்கு, அது யாருங்க அப்படின்னா
அதற்கு பேரு பரசிவம், பராசக்தின்னு பேரு. லோகத்தை இயக்கக்கூடிய சக்தி, இந்த உலகத்தையே, இந்த உலக இயக்கத்தையே இயக்கக்கூடிய சக்திக்கு பேரு பராசக்தி. இந்த இயக்கம் இப்படித்தான் நடக்க வேண்டும், சூரியனை இத்தனை டைரக்ஷன்ல தான் சுத்தி வரணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் இல்லையா? ஒரு இருப்பு வேணும் இல்லையா? இந்த பூமி ஒரு இருப்புல இருந்தா தானே இப்படி இந்த டைரக்ஷன்ல சுத்த முடியும். அந்த இருப்பு நிலை தான் சிவம். சிவம் என்பது அசையாதது, சக்தி என்பது சுழலக்கூடியது, அசையக்கூடியது. நாம் எப்படி இருக்கோம்? இப்ப எப்படி இருக்கோம்? சிவமா இருக்கும். ஏன்னா சும்மா உட்காந்துருக்கீங்க. எந்திரிச்சு நடந்தீங்கன்னா என்ன வேணும்? சக்தி வேணும். ஐயா எனக்கு மூட்டு வலிக்குது, என்னால படுத்தா எந்திரிக்க முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, உங்களுக்கு என்ன இல்ல? சக்தி இல்ல. சிவத்தன்மை அதிகமாகவும் சக்தி தன்மை கம்மியாகவும் இருந்துச்சுன்னா என்னால உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலங்க, எனக்கு மூட்டுல வலி இருக்கு. நான் சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்க உடம்புல சிவசக்தி தன்மையில சிவம் அதிகமா போயிடுச்சுன்னா பக்கவாதம் வந்துடும், வாதம் வந்துடும், கை அசைய முடியாது. ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சிவத்தன்மை அதிகமா இருக்கு, சக்தி தன்மை கம்மியா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு தூக்கமே வரலங்க ஐயா, நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல, எனக்கு படுத்தா தூக்கம் இல்ல, என்னால உட்கார முடியல, எனக்கு மெடிடேஷனே செட் ஆக மாட்டேங்குது, உட்கார்ந்தா தாட்ஸ் வருது. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சிவம் இல்ல, சக்தி அதிகமா இருக்கு. இந்த சிவ சக்தியை நாம் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதாங்க ஞானம். இந்த சிவனையும் சக்தியையும் நீங்க பேலன்ஸ் பண்ற தத்துவம் தான் தியானம். அப்போ இந்த தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? என்ன நடக்குது? உடல் சார்ந்த பிணிகள் நீங்குது, சக்தி தான் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பேசிக் சக்தி சிவசக்தி தான் உங்கள்கிட்ட இருக்கு. இத சயின்ஸ்ல நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? அறிவியல் ரீதியா சொல்லணும்னா பயோ எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ், பயோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்சார சக்தி, மின் காந்த சக்தின்னு ரெண்டு சக்தி தான் உடம்பை இயக்குது. இதுதான் சயின்ஸ், அறிவியல். இதை அப்படின்னா இப்ப பயோ மேக்னெட்டிக், அந்த மின் காந்த சக்தி என்பது சிவத்தன்மை. இந்த சிவத்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில நடக்கிறோம், நம்ம புவியீர்ப்பு விசையால் பிடிச்சுக்கிறோம். இந்த சிவத்தன்மையை கட் பண்ண சித்தன் பறக்க ஆரம்பிச்சிருவான். சித்தர்கள், திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் ராக்கெட் வேகத்தில் பறந்தார். எப்படி பறந்தாரு? தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய மின் காந்த சக்தி ஆகிய சிவத்தன்மையை கட் பண்ணார்னா பறந்துடுவாரு. அப்படிதான் பறந்து காட்டினாரு. இதற்கு போயா 10 வருஷம் வித்த கத்துக்கணும்? இதற்கு போய் அவர் சாமியார்ட்ட போய் காலைல வந்து ஐயா எனக்கு உபதேசம் பண்ணு, நாம் பறக்கணும், தண்ணியில நடக்கணும். தண்ணிக்குள்ள அறியாம போறோம். அந்த அந்த மின் காந்தம் அதிகமா இருக்கு நம்ம கிட்ட. அப்ப அந்த கீழே இருக்கிற எர்த்து, பூமிக்கு மேல தண்ணி இருக்கு, தண்ணிக்கு மேல நம்ம இருக்கோம். நம்ம காலை வச்சுதான் என்ன ஆகுறோம்? இந்த மின் காந்தம் முடிச்சு இழுக்குது. நம்ம காலை பிடிச்சி இழுத்தது என்ன ஆகுது? நம்ம தண்ணி உள்ளார போயிடுறோம். மின் காந்தத்தை கட் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகும்? தண்ணி மேல நடப்போம். அவ்வளவுதானே. சித்தர்கள் தண்ணி மேல மிதந்தார்கள், நடந்தார்கள். யோகீஸ்வரர் தண்ணியில் மேலே தவத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றார். மிதந்து காட்டினார் ஐயா யோகீஸ்வரர், கடப்பை சச்சுதானந்த யோகீஸ்வரர். தெரியுமா? இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அந்த உடம்புல? இருக்கு. சயின்டிபிக்கலி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இந்த மின் காந்த சக்தியையும் மின் சார சக்தி, இத ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு பேர் தான் யோகம். இது ரெண்டுத்தையும் நம்ம இணைய வச்சுட்டோம்னா, இந்த வார்த்தைக்கு பேர் யோகம்னா என்னன்னா ஒன்றுடன் ஒன்று இணைவது. சான்ஸ்கிரிட் வேர்டு யோகம்ங்கிறது தமிழ் வார்த்தை இல்ல. ஒன்றுடன் ஒன்று இணைவதற்கு பேர் யோகம். அப்ப நமக்குள் இருக்கும் காந்த சக்தியையும் மின்சார சக்தியையும் சிவசக்தியையும் பரசக்தியும் நாம் ரெண்டா கலக்க வைக்கிறது, இணைய வைக்கிறது பேர் யோகம்னு பேரு. இதுக்கு பேரு சிவயோகம்னு பேரு. சிவராஜ யோகம் அப்படின்னா இதான். மத்தவங்க சிவராஜ யோகத்துக்கு என்ன டெபினிஷன் சொல்றாங்கன்னு தெரியல. உண்மையில் யோகம்னா இது. அடுத்துங்கய்யா, அதற்கு முன்பு இது நடக்க போகுது உடம்புல. இது நடந்தா அருட்பெரும் ஜோதியோட மருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். உடம்பு சரியா போயிடும், தீராத நோய் தீர்ந்துரும், எல்லாம் நடக்குது. அப்போ அதற்கு அடிப்படையாக இந்த உடல் என்னவாக இருக்கின்றது? 2 மாசம் ஒவ்வொரு பூதம் இந்த சிசுவை வளர்த்ததனால் இந்த உடல் 5 உடலா இருக்கு. இப்ப நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடம்புக்கு பேரு
ஸ்தூல தேகம்னு பேரு. இது மண்பூதத்தால் ஆனது. இது வந்து பிரம்மனால் உருவாக்கப்பட்ட உடம்பு, ஸ்தூல தேகம். இதுல வர பிணிக்கே எங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க ஏங்கிறீங்களா? 5 உடம்பு வேற புதுசா சொல்றீங்க. உடம்பு 5ஆ இருக்கு. 5ஆ இருக்குங்கிறதுக்கு தான் 5 விரல் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூட்சம தேகம். அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க. கனவுல உங்களை எத்தனை பேர் பாத்திருக்கீங்க சொல்லுங்கய்யா? கனவுல அடுத்தவங்க உடம்பு ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல அதையாச்சும் சொல்லுங்க. எழுதுனவன் எட்ட கெடுத்தான், படிச்சான் பாட்டை கெடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. இப்ப வந்து கனவு வருதா வரலையா? எல்லாருக்கும் வருதா? இல்ல கனவே வராத மனிதர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி மட்டும் ஒருத்தவங்க தான் சொல்லுங்க. நான் சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவர் ஞானியா மட்டும்தான் இருக்க முடியும். கனவு இல்லாத மனிதன். கனவு எல்லாரும் காண்றோம். கனவுல பல இடத்துக்கு நம்ம போற மாதிரியும் வரா மாதிரியும் எத்தனையோ பேருக்கு எவ்வளவு காட்சிகள் வரும். சில பேருக்கு வந்து நாளைக்கு நடக்க போறது, ஃபியூச்சர் நடக்க போறது எல்லாம் வரும். சில பேர் நடந்து முடிச்சதே மீண்டும் மீண்டும் கனவுகளா வரும். இந்த கனவுகளை நம்மள பாக்குறதும் நாம் பிறரை பார்க்கறது பேர் தான், அந்த உடம்புக்கு பேர் தான் சூட்சம சரீரம். நீர்பூதத்தால் ஆனது. அதுக்கு பேர் சூட்சம சரீரம். அதுவே நாளைக்கு நடக்க போறதெல்லாம் ஒரு சில பேர் பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளார போக வேண்டாம். பட் நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி எந்த ரூபம், இப்ப அவங்கள பாத்தீங்கன்னாலும் அவங்களோட சூட்சம தேகத்தை தான் நீங்க பாப்பீங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, சூட்சமமாக வந்து சித்தர்கள் அருள் புரிந்தார்கள், ஞானிகள் சூட்சமமாக வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணாங்க. நைட்டுக்கு ஐயா கனவுல வந்தாங்க ஐயா, நான் வந்து பாத்தங்க அவர் சித்த புருஷரை பார்த்தங்க ஐயா, அவர் வந்து எனக்கு வந்து பிளஸ் பண்ணாருங்க. எத்தனை பேரும் சொல்லுவோமே, பார்த்திருப்போமே இந்த விஷயத்த. சோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூதத்துக்கு பேரு சூட்சம தேகம்னு பேரு. அடுத்து காரிய தேகம். இந்த காரிய தேகம் என்பது வந்து ருத்ரஸ்தானம், ருத்ர சக்தி. இப்ப நம்மளுக்கு பிரம்மனோட சக்தி நம்மளுக்கு வசமாயிடுச்சுன்னா இந்த ஸ்தூல தேகத்துல இருக்க எல்லா வியாதியும் போக்கிடலாம். சூட்சம தேகம் வசமாயிடுச்சுன்னா, விஷ்ணு சக்தி நம்மளுக்கு வசமாயிடுச்சுன்னா, சூட்சம தேகம், அதாவது இதங்கய்யா மனம். இந்த சூட்சம தேகம் அப்படிங்கிறது தான் அந்த மனோவியல் சார்ந்த பிரச்சனைகள். நீங்க உங்களுக்கு கண்ணை முன்னீங்கன்னா தாட்ஸ் வர்றது, இதெல்லாம் சூட்சம தேகத்தோட பிரச்சனை. தாட்ஸ் எனக்கு கண்டினியூஸ் தாட்ஸ் வருது, எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம். அடுத்து வந்து அந்த ருத்ரனோட ஸ்தானம் காரிய தேகம்னு சொல்றோம். காரியம், காரியம்னா என்ன? ஒரு விஷயத்த செய்யறது. அப்போ நாங்க ஒரு ஞான நிலையில இருக்கோம். இப்ப எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். இப்ப நான் போய் ஒரு இடத்துல போய் பிளஸ் பண்ணணும் ஒருத்தவங்க. அப்ப என்ன பண்ணணும்? என்னோட ருத்ர சக்தி எனக்கு சித்தியா இருந்தா நான் இங்கதான் உட்கார்ந்துருப்பேன். என்னுடைய காரிய தேகத்தை எடுத்துட்டு போயிட்டு நான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன், நான் பிளஸ் பண்ணுவேன். இப்படிதான் பல சித்தர்களும் காட்சி கொடுத்தார்கள். அடுத்து காரண தேகம். காரண தேகம் என்பது நாம் உயிர் அனுபவத்திற்காக உண்டானது. அது காற்று பூதத்தால் ஆனது காரணம். அடுத்து மகா காரணம். மகா காரணம்னு ஒரு பூதம், அது ஆகாய பூதத்தால் ஆனது. இந்த மகா காரணம்ங்கிறது நமக்கும் பரவெளிக்கும் உண்டான இணைவை, இறைவனுக்கும் உண்டான இணைவை. இந்த 5 உடலையும் நாம் சரி செய்வதுதான் நமசிவாய. எல்லோரும் நமசிவாயா என்கின்ற மந்திரத்தை சைவ சமய மந்திரமாக, சிவ மந்திரமாக சிவனை வழிபடுபவர்கள் மட்டும்தான் சொல்கின்றார்கள். இது மிகவும் தவறு. நல்லா புரிஞ்சுங்க. வைணவம் எல்லாத்தையும், எல்லா மதங்களையும், 6 சமயத்தையும் கடந்தது. எல்லா மதத்தையும் கடந்த வார்த்தை இந்த 5 எழுத்து வார்த்தை நமசிவாய. சித்தர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிடையாது. சித்தர்கள் எல்லா மதத்தையும் கடந்ததுனாலதான் இந்த 5 எழுத்தை சொல்றாங்க. இவங்க இந்த நமசிவாயான்னு சொல்றதுனால சித்தர்களை எல்லாரையுமே நீங்க சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. அதை தாண்டியது. அப்போ இந்த நமசிவாய என்ற 5 எழுத்தை நாம் சொன்னோமானால் நமக்கு என்ன நடக்கும்? அப்ப பிரம்மன் ஸ்தலம் சரியாகும், விஷ்ணுவின் தலம் சரியாகும், ருத்ரஸ்தலம் சரியாகும். அடுத்து வந்து மகேஸ்வர ஸ்தலம் சொல்லக்கூடிய காற்று சரியாகுது, ஆகாயம் சொல்லக்கூடிய சதாசிவம் சரியாகுதா? அப்ப உடம்புல இருக்க பிரச்சனை தீந்துருமா? கிட்னி ப்ராப்ளம், குழந்தை பேரின்மை, சுகரு, ஹார்ட் பிரஷரு, அதைத்தான் சூட்சமமாக நம்முடைய குருநாதர் போகபிரான் அவர்கள் இந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசித்தார். தீராத நோய் தீரன்னு சொன்னோம்.
நாங்க உடல்ல நோய் தீரன்னு சொல்லல, நல்லா அந்த டைட்டில வந்து புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னோம்? தீராத நோய் தீர. ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்துறோம்? உடலில் இருக்கும் சகல விதமான நோய்களும் தீர. நாங்க உடலை மட்டும் சொல்லல. தீராத நோய்னா உங்களுக்கு என்ன மாதிரி நோயா வேணாலும் இருக்கலாம். மனசுல கஷ்டமா இருக்கலாம், உடம்புல கஷ்டமா இருக்கலாம், எல்லாம் கஷ்டமா இருக்கலாம். எது இருந்தாலும் இது சரி பண்ணும். எது சரி பண்ணும்? ஓம் நம சிவய சிவய நம என்னம சிவ மசிவயன வயநமசி. நானால ஆரம்பிக்குது, சீனால முடியுது. நசின்னு பேரு. நசினா இந்த உடம்புல இருக்கக்கூடிய, இந்த பாடியில அந்த 5 உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே நசிஞ்சு போயிடும். இந்த மண்ணை சீனான்னு சொல்லக்கூடிய நெருப்பு சுட்டுச்சுன்னா இந்த தேகத்துல இருக்க எல்லா வியாதியும் சரியா போயிடும். அதனால்தான் நகாரத்தில் ஆரம்பித்து சிகாரத்தில் முடிப்போம். இந்த மந்திரத்தை நல்லா சொல்லி பாருங்க. நமசிவய சிவய நம என்னம சிவ மசிவயன வயநம சி அப்படின்னு சிகாரத்தில், நகாரத்தில் ஆரம்பித்து சிகாரத்தில் முடியும். இதுதான் சித்தர்களின் மிகப்பெரிய சூட்சமமான விஷயம். அதனாலதான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய உடல் சார்ந்த பிணிகள் நீங்குகின்றன. எனக்கு மத்ததெல்லாம் சரியா இருக்குங்க, உடல்ல மட்டும்தான் பிரச்சனை, கனவுலாம் வரல அப்படிங்கும்போது ஒவ்வொரு பூதத்தையுமே நாம் சரி செய்ய முடியும். எமக்கு என்னுடைய குருநாதர் உபதேசித்ததின்படி நான் 4 பூதத்திற்கான சுத்திகளை வெளிப்படையாக இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கின்றோம். ஓம் ந ம சி வா ய என்று சொன்னால் இந்த உடலின் பிணிகள் நீங்கும். இது ஸ்தூல தேகத்திற்கான மந்திரம். சூட்சம தேகம், எனக்கு கனவு தொல்லைங்க, நைட்டு படுத்தா எனக்கு தூங்க முடியல நிம்மதியா, கனவு வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, எனக்கு அமானுஷ்யமான கருப்பு கலரா ஒரு உருவம் வருது, எங்க வீட்டுல யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு, எனக்கு அப்பெல்லாம் பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு சொன்னா அதற்கான இந்த சூட்சம இந்த விஷயங்கள்லாம் சரி பண்றதுக்கான மந்திரம் தான் ஓம் சிவாய நம. அடுத்த நிலை காரிய தேகம். நான் பெரிய லெவல்ல வந்து நான் எல்லா விஷயத்தையும் நான் சக்சஸ் பண்ணணும்னு பாக்குறேன், இந்த காரிய சித்தியே நடக்க மாட்டேங்குது, நான் போறேன், நான் வேலைக்கு போறேன், என்னால முடியல, நான் எங்க போனாலும் எனக்கு நெகட்டிவாவே நடக்குது, என்னுடைய காரியங்கள்லாம் எனக்கு தடைபடுது அப்படிங்கிறதுக்கான காரிய தேகத்தை சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான மந்திரம் தான் ஓம் சிவய சிவ என்கின்ற மந்திரம். சிவய சிவ அப்படிங்கிற மந்திரம் சொன்னா அவனோட காரிய சித்திகள் நடக்கும். அடுத்து சுச்சமா சுச்சம தேகத்துக்கு உண்டானது சிவ சிவ